ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கட்லெட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சீசனுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக செய்து சாப்பிட்டோன்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்திடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு கப் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு கப் எடுத்துக்கலாம். கேரட் வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். காய் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் இதுக்கு நிறைய போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் 3 பெரிய வெங்காயம், மீதி காய் எல்லாமே ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. மித்த காயோட குவான்டிட்டியை விட உருளைக்கிழங்கு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டஃபிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் குட்டியாக நறுக்கிக்கலாம். இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக கிளாஸியாக வதங்கினா போதும். கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸையும் பச்சை மிளகாயையும் முதல்ல வதக்கிடலாம். பீன்ஸ் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதுவும் இல்லாமல் மித்த காய் எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப வேக தேவையில்லை. அதனால் முதல்ல பீன்ஸை வதக்கிடுங்க. அதுக்கடுத்து கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேரட் வந்து நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. காய் எதுவுமே பெருசாக நறுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மைன்யூட் சாப்பாக நறுக்கிக்கோங்க. சாப்பர் இருந்ததுன்னா அதில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போ பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. காய் இதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பீன்ஸுக்கும் கேரட்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். அது மாதிரி உருளைக்கிழங்குக்கும் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். உருளைக்கிழங்கு வந்து கை வச்சு கெட்டியே இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம். மிக்சியில் போட்டு அடித்தோன்னா நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு வராது. கையை வச்சு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அந்த பச்சை வாசம்லாம் போட்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் காய் கூட. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறையவே சேர்த்திங்கனாலே நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதெல்லாம் செய்யும்போது நம்ம மூடி போட்டு வைக்கும்போதும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும், இல்லைனா அடியில் லைட்டாக பற்றிடும். அது மாதிரி காய்கறி எல்லாம் நறுக்கும்போது ரொம்பவே குட்டியாக நறுக்கிக்கோங்க. மைன்யூட் சாப்பாக நறுக்கினா தான் நம்ம கட்லெட் போடும்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் உதிராமல் வரும், நல்ல ஸ்டிஃபாகவும் இருக்கும். பெருசாக நறுக்கிட்டிங்கன்னா கட்லெட் பிரிஞ்சு போயிடும். அதனால தான் காய்கறியை குட்டியாக நறுக்கிக்க சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம கோட்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவில் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. 2 ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. நம்ம கோட்டிங் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. இதில் தான் நம்ம வேக வச்சுருக்கிற காயெல்லாம் பால்ஸ் மாதிரி பண்ணி இதில் டிப் பண்ணி திரும்ப பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு பரட்டி எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க ஃப்ளாக்ஸை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க.
வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டும் போது நல்லா திக்காக டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உதிராமல் இருக்கும். இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க. இதை பரட்டி எடுக்கும்போது லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி செஞ்சதுனால எனக்கு சேஃப் வந்து கரெக்டாகவே வரும். உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் முதல்ல பால்ஸ் உருட்டிட்டு கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாகவே வரும். இது மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் முதல்ல ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கடகடன்னு பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நான் இன்னொரு முறை செய்கிறேன். பாலை உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு பரட்டி எடுத்துடலாம். பரட்டி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அமுக்குனிங்கனாலே அந்த ரவுண்ட் சேஃப் வந்துடும். ஓரத்துலலாம் காய் வந்து பிரியாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிஞ்சிருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உதிர்ந்து போயிடும். அதனால் காய் உருட்டும் போதும் டைட்டாக உருட்டிக்கோங்க. ஓரத்தில் காய் எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா டைட்டாக ஸ்டிஃப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இருக்கிற காய் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நம்ம பரட்டி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அப்பப்போ உருண்டை பிடிச்சி டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம காய் போட்டோன்னே நல்ல ப்ரௌனாக வரும். மசாலாவும் நம்ம போட்டிருக்கிற ப்ரெட் க்ரம்ஸும் உதிராமல் இருக்கும். இது வந்து மித்த ஐட்டம் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நம்ம போட்டு ஒரு செகண்ட்லேயே நம்ம திருப்பி விட்டோன்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். போட்டு உடனே திருப்பிட்டேன். 30 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம திருப்பிட்டோன்னு வைங்களேன், அது கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுடுங்க. நீங்கள் போடும்போது எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் ப்ரெட் க்ரம்ஸு உதிராமல் இருக்கும். அதனால் எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது லைட்டாக கருகிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் அடுத்த ரவுண்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ரவுண்டு போட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டுடுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு நம்ம போட்டது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துலேயே எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதும் சரி, வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் சரி, இந்த கட்லெட்டை ரெடி பண்ணிடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த கட்லெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸை மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.